கீழே கூட்டோம்னா அந்த அம்மா என்னன்னு கேட்காது. வித்துட்டாங்க கழுவு கோயில மீன் வச்சுருக்கீங்க. வாழ்க்கையில தானே கேட்க முடியும். உங்களை அந்த அம்மாவா? உங்களை உசு பண்ணணும்னு நான் தவறு இருக்கேன். இன்னைக்கெல்லாம் அந்த அம்மா தானா வந்துருச்சு. வேணாத்தா நீங்களும் அப்படி இங்கே இருந்துருங்கன்றேன். இருந்தீங்க அது நல்ல வேலை இல்லை. பதில் சொல்லிக்குவீங்கல்ல. அதாவது மீனை வாங்கி வச்சுட்டு குழம்பு வச்சுருங்கன்னு உட்காந்துக்கணும். அவ்வளோதான். வேற எதுக்கு உட்கார வச்சுருங்க? உட்காந்து வச்சு கொடுத்துட்டு போனான்னு சந்தோஷம் தான். அவ்வளோதான். அப்படித்தான். அதை பற்றி என்ன இருக்கு? இந்த அம்மாவை படுத்துங்க அந்த வேலை பார்க்கணும். வாங்கிட்டு அது ஏன் அந்த வேலை செஞ்ச மீனை திங்கிட்டு கூப்பிடுங்க பூனைய. ஏலே இருடா இங்க வா. இந்தாடா ஏய் இந்தா வா. அங்கே வா வேக வச்சு தரேன் அப்படியா. ஏன் ஏ வாங்கடா இங்க வா. ஏ இந்தா வா ஓடியா இங்க தர ஓடியா வேக வச்சு தரே வா. அது எந்த மீன் தான் வாங்கி உடனே செல்லமா வளர்த்தாங்க. என்ன பண்ண? செல்லமா வளர்த்து இப்படி விட்டுட்டு போயிடுச்சு. என்னம்மா ஒண்ணுமே பேசலை. உப்புமா வாங்கினா வாங்கிட்டு சாப்பிடுமா? நல்லா கையை கழுவிட்டிய இந்த உப்பா எடுத்து சாப்பிடு. நானும் பையில ஓட்டு கொண்டுகிட்டே வரேன். மாமா நமக்கு டீ கடையில் உட்காந்துருக்கேன். சந்தை திறந்துருக்காது. சந்தைக்குள்ள போக சந்தைக்குள்ள போகலாமா? சந்தை திறக்கலை. அங்கே போய் காப்பி என்ன சொன்னோம்னா அவருக்கு ரொம்ப கிராக்கிய போச்சு. எரிச்சலா போச்சு. காப்பி போட்டு வச்சோம்னா நானும் தொங்க போட்டுக்கிட்டே அலையுதேன். இங்கே பார்த்தா கொடுப்போம் அங்கெல்லாம் பார்த்தா கொடுப்போம். இவங்கெல்லாம் ரெண்டு உழப்பிட்டு